இணையம் இல்லாவிட்டால் அவர்கள் உயிர் போயிடும். அந்த அளவுக்கு ஒரு பாதிப்பை உண்டு பண்ணியிருக்கிறது. இன்றைய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகள் எல்லாம் பார்த்திங்கன்னா இணையம் சற்று நேரம் அந்த வீட்டில் வந்து வைஃபைன்னு சொல்லக்கூடிய அருகலை வந்து கொஞ்சம் நேரம் இல்லைன்னா கூட போதும் நம்முடைய உயிர் எடுத்துருவாங்க. அந்தளவுக்கு தயாராக இருக்காங்க. உங்களை வந்து என்ன வேணால் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் யார் வேணால் குடும்ப உறுப்பினர்கள் எல்லாருமே அந்த மாதிரி ஒரு காலச்சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டார்கள். அது அவசியமாகிவிட்டது. இன்றைய காலகட்டத்தில் வந்து அது அவசியமாகிவிட்டது. அது இல்லாமல் சாப்பிடாமல் கூட இருக்கக்கூடிய நண்பர்கள் இருக்காங்க. சகோதரி சொன்ன மாதிரி உச்சகட்டமாக உயிரே இல்லாமல் கூட இருக்கக்கூடிய நபர்கள் இருக்காங்க. ஆனால் இணையம் இல்லாமல் ஒரு நொடியும் வாழ முடியாது அப்படிங்கிற மாதிரி ஆகிவிட்டது. அதற்கெல்லாம் காரணம் என்ன, அதிலிருந்து எவ்வாறு விடப்பட வேண்டும், அதனுடைய பாதிப்புகள் என்னெல்லாம் இருக்கிறது. இன்றைய தினம் அது மட்டும் இல்லாமல் இணையத்தில் விளையாடக்கூடிய விளையாட்டுகள் எந்த அளவுக்கு மாணவர்களையும் மாணவிகளையும் வரக்கூடிய எதிர்காலத்தில் உள்ள குழந்தைகளையும் எவ்வாறு பாதிக்கப் போகிறது அப்படிங்கிறதெல்லாம் பற்றிலாம் இன்றைய தினம் ஆலோசிக்க போகிறோம். நண்பர் தானிய சுதந்திரம் அவர்கள் வந்தாங்க. அவர்கள் இணைவதாக இருந்தது, ஆனால் முடியவில்லை. முயற்சித்தோம், முடிந்தது. நீங்கள் அந்த முகப்பில் இருக்கக்கூடிய அந்த புகைப்படத்தை பார்த்தா தெரியும். அவர் தான் சிறப்பு விருந்தினராக வரதா சொல்லியிருந்தாங்க. வர முடியவில்லை. இந்த மீண்டும் ஒரு தினம் நம்முடைய இணைந்து வேறொரு தலைப்பில் பேசுவார் கண்டிப்பாக. வணக்கம் மூணாம் பங்காளி அவர்களையும் கேட்டிருக்காங்க. நம்முடைய சினேகா அவர்கள் வணக்கம் 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 போட்டிருக்காங்க. கண்டிப்பாக சிவலிங்கம் அவர்கள் வணக்கம் போட்டிருக்காங்க. வணக்கம் குணா அவர்களையும் போட்டிருக்காங்க. நம்முடைய தானிய சுதந்திரம் அவர்கள் வணக்கம் வணக்கம், அனைவரையும் வரவேற்று இந்த நேரலை சிறப்பாக செல்கிறது. வணக்கம் சிவானா போட்டிருக்காங்க. லைக் டன் போட்டிருக்காரு நம்முடைய சிவலிங்கம் அவர்கள். சிவா அண்ணா சாப்பிட்டாச்சான்னு போட்டிருக்காங்க. சினேகா அவர்களை சாப்பிட்டாச்சான்னு கேட்டிருக்காரு நம்முடைய குணசேகரன் அவர்கள். திகில் பாண்டி அவர்கள் நன்றி மறப்பது நன்றன்று நன்றல்லது அன்றே மறப்பது நன்று. அனைவருக்கும் திருக்குறளுடன் நம்முடைய இனிய இரவு வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு திகில் பாண்டியன் இரவு வணக்கம் போட்டிருக்காரு. கண்டிப்பாக அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்ற மகிழ்ச்சியாக இருக்கிறது. மதுரை மண்ணின் மைந்தன் திகில் பாண்டி அவர்களை அன்போடு வரவேற்கின்றோம். ஏன் கூட பேசலைக்குணா அப்படின்னு போட்டிருக்காங்க. ஏன் கூட பேசலைக்குணான்னு போட்டிருக்காங்க. என் கூட பேசலைக்குணான்னு போட்டிருக்காங்க. நேரலை மீண்டும் முயற்சிக்கும் மலர்சாமி அவர்களே போட்டிருக்காங்க. ஆனால் தெரியவில்லை, அது மீண்டும் முயற்சிக்க முடியுமா என்று தெரியல. மறுபடியும் அது இணைய மாட்டேங்குது, என்னன்னு தெரியல. 2-3 முறை முயற்சித்து விட்டேன், ஆனால் அது சரியாக இணைய முடியவில்லை. ஏற்கனவே நேரம் அதிகமாகிவிட்ட காரணத்தினால் இன்றைய தினம் இணைய முடியாது. அதுக்காக பெரிய ஒரு வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். தொடர்ந்து உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது. இருந்தாலும் கண்டிப்பாக நீங்கள் எடுத்த அந்த குறிப்புகள் எல்லாம் கண்டிப்பாக ஒரு பெரிய பதிவாக பதிவிடுவோம். கண்டிப்பாக மகிழ்ச்சியாக இருக்கும். தொடர்ந்து வாருங்கள், உங்களுடைய கருத்துக்கள் முன்வைங்கள் அண்ணா. தாராளமாக இன்றைய தினம் மிக குறைவான நேரம் தான் இருக்கிறது. அதனால் தொடர்ந்து பேசலாம். நம்மை பார்த்து தான் நம் குழந்தைகள் கெட்டு போகிறாங்க அப்படின்னு போட்டிருக்காங்க. கண்டிப்பாக பெற்றோர்களை பொறுத்தவரை அதிக நேரம் அலைபேசியில் இருப்பதாகவும் அவர்களை நம்ம சொல்ல மாதிரி நவகிரகங்கள் மாதிரி 4 பக்கமும் பெற்றோர்கள் அவர்கள் குடும்பத்தில் உள்ள உறுப்பினர்கள் எல்லாம் ஆளுக்கு ஒரு மூலையில் கைபேசியில் இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் நாம் எவ்வாறு அந்த அலைபேசியையும் அந்த இணையத்தையும் எவ்வாறு உபயோகம் உள்ளதாக பயன்படுத்துகிறோமோ அதை போன்று தான் நம்முடைய குழந்தைகளும் அதை உபயோகம் உள்ளதாக பயன்படுத்துவார்கள் என்பதை தெளிவுபடுத்துகிறார்கள். கண்டிப்பாக மகிழ்ச்சியாக இருக்கிறது. நான் ஒரு நாளைக்கு 30 to 90 வரை செலவு செய்கிறேன் டேட்டா பேலன்ஸ் போடுறதுக்குன்னு போட்டிருக்காங்க. அதாவது நாட்டாமை மூலமாக பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 30 to 90 ரூபாய் செலவழிக்கிறாங்க. இன்றைய அன்றாட இருக்கக்கூடிய மக்கள் நிலைமையில் எல்லார் கையிலையும் அலைபேசி இருக்கிறது. அதிலையும் இந்த இணையம் இல்லாமல் வாழ்வது என்பது மிக கடினமாகிவிட்டது. அதற்காக நாமெல்லாம் உணவுக்காக செலவழிக்கிறோமோ இல்லையோ, நம்முடைய குழந்தைகளுக்காக வரக்கூடிய அடுத்த காலகட்டத்திற்காக நம்முடைய தலைமுறைக்காக பணம் சம்பாதிக்கிறோமோ இல்லையோ, தினந்தோறும் நம்முடைய அந்த இணையத்திற்காக நாம் கண்டிப்பாக சம்பாதித்து ஆக வேண்டும் என்ற ஒரு சூழலுக்கு தள்ளப்படுகிறது. நரேஷ்குமார் அவர்கள் ஆந்திராவில் இருந்திருக்காங்க. ஹலோ ப்ரோ, ஹாய், ஹாப்பி சண்டே. சிக்கன் ஆர் மட்டன் நான் போட்டிருக்காங்க. இல்லை, எங்களை பொறுத்தவரை ஒமானில் சிக்கன் மட்டன்லாம் இல்லை. சாதாரணமாக தினந்தோறும் இருக்கக்கூடிய இன்றைய வேலை தினம். அதனால் தோசை இட்லி இப்படி தான் எல்லார் வீட்டிலையும் இருக்கும் போல் தோசை இட்லி கண்டிப்பாக மகிழ்ச்சியாக இருக்கிறது. வாருங்கள். சாப்பிட்டாயா, என்ன சாப்பாடு இப்போது எங்கு உள்ளாய் அப்படின்னு போட்டிருக்காங்க சிவலிங்கம் அவர்கள். கண்டிப்பாக நேற்று நேரலையில் நான் இருக்கும் பொழுது நண்பர்கள் அழைப்பு தவிர்க்க முடியாத சூழ்நிலை என்பதால் அவர்களுடன் உரையாட சென்று விட்டேன். தொடர்ந்து நேரலையில் என்னால் இருக்க முடியவில்லை என்று இன்று என்ன தலைப்புன்னு கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக திகில் அவர்கள் என்னுடைய இன்றைய காலகட்டத்தில் இணையமும் இளைய தலைமுறையும் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் இணைஞ்சிருக்கோம். இன்றைய காலகட்டத்தில் இளைய தலைமுறைக்கு எவ்வாறாக இணையம் பயன்படுகிறது, எவ்வாறாக பாதிப்புகளை உண்டு பண்ணுகிறது